கள்ளச்சாராயம் வியாபாரிகளை கைது செய்யவும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வலியுறுத்தி முற்போக்கு சிந்தனையாளர்கள் இயக்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இந்த சம்பவத்தின் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு முற்போக்கு சிந்தனையாளர்கள் இயக்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது தேர்தல் நேரத்தில் மது இல்லா தமிழகம் மாற்றுவோம் என அளித்த வாக்குறுதிகள் மற்றும் கள்ளச்சாராயம் வியாபாரிகளை கைது செய்து தொடர்புடைய அதிகாரிகளையும் கைது செய்ய வேண்டும் எனவும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முற்போக்கு சிந்தனையாளர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விஷசாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இந்த சம்பவத்தின் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு முற்போக்கு சிந்தனையாளர் இயக்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. என்னாச்சே என்னாச்சே வேண்டுமே 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 கள்ளச்சாராய விற்பனையை தடுத்து நிறுத்து தமிழக அரசை தடுத்து நிறுத்து. உருவாக்குவோம் போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம். நிறைவேற்று சொன்ன வாக்குறுதி நிறைவேற்று. தமிழக அரசு தேர்தல் நேரத்திலே மதுவிலக்கு கொண்டு வருவோம். படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னீர்களே, என்ன ஆச்சு? மூட வேண்டும். மதுக்கடைகளை மூட வேண்டும். மதுவில்லா தமிழகத்தை உருவாக்க தமிழக அரசை உருவாக்கு.